இப்ப எது எது நமக்கு அனுகூலம் இல்லையோ அதெல்லாம் நம்ம திங்க் பண்றதுக்கு ஏதாவது ஒரு நாள் வேணும்ல. அந்த திங்க் பண்ற நாள் தான் இந்த புது வருஷம். நம்ம கடந்த காலத்தை பத்தி நம்ம போன காலங்கள் தான். ஆனா கடந்த காலங்கள்ல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. சரி, இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம முன்னாடி வந்தோம். இது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம பின்னாடி போனோம். இந்த 26வது வருஷம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த 25வது வருஷம் எது எது நமக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகோ அதெல்லாம் இனிமேல் செய்ய மாட்டோம். எது நமக்கு சுகமா இருந்தோ அந்த ரோட்ல திருப்பி நம்ம போவோம். இப்போ இந்த புத்தாண்டுங்கிறது நம்ம கொண்டாடப்பட வேண்டியதுதான். ஏன்னா நமக்கு ஒரு நின்று பார்த்து நம்மளை ஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வருஷம் தான் இந்த புது வருஷம். வருஷம் நம்ம கொண்டாடுறோம். அதுல ஸ்ரீரங்கத்திலிருந்து பெருமாள் செய்கிறவாளுக்கும் புது வருஷம் சொர்க்கமா இருக்கும். இல்ல எங்க இருந்து பார்த்தும் பெருமாளை பிரார்த்தனை பண்றவங்களுக்கும் அது சுகத்தை கொடுக்கும். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல நாள் தான். அதாவது கீதையிலேயே கண்ணன் இந்த புது வருஷம் 1ஆம் தேதி எப்படி தெரியாது. ஆனா கீதையில கண்ணன் அப்பவே என்ன சொல்றாருன்னா, மாதங்களில் நான் மார்கழியினர். சோ மார்கழி மாதம் தான் வருஷம் புது வருஷம் பிறக்கிறது. அப்போ தமிழுக்கும் ஏற்றம் தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். இந்த ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்றோம், இதுவும் மார்கழிக்குள்ள தான் வரும். இந்த ரெண்டுமே கிடைக்கும் போது ஆண்டாள் சொன்னால, இன்னைக்கு நம்ம என்ன ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும்னா, தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு சொன்னோம். நம்முடைய சிந்தனைகள் முழுக்க இந்த வர வருஷம் முழுக்க அந்த பகவான் நோக்கி இருக்கணும். மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோம் சொன்னான். நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் கூட ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ நம்ம வார்த்தைகளும் கவனமா இருக்கணும், நம்ம செயல்களும் கவனமா இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் நம்ம பெருமாளுக்கு அனுகிரகத்துக்கு பாத்திர முடியும். அப்படிலாம் ஒரு தரக்கூடிய இந்த நன்னாள்ல இந்த ஸ்ரீரங்கம் பெருமாளுடைய பரம கிருபையாலும் நம்முடைய ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தாலும் இந்த தொலைநோக்கில பார்க்கிறவா எல்லாருக்கும் எல்லா சௌக்கியங்களும் கிடைக்கிறதுக்கு புத்தாண்டுல பெரிய பெருமாள் திருவள்ளுவர் பிரார்த்திச்சுக்கிறேன்.